அதான் கேள்வியாக வைக்கிறாங்க. எல்லாரும் படித்தவர்கள், வழக்கறிஞர், பொறியாளர், மருத்துவர் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்க, மித்தவங்களெல்லாம் மாடு மேய்க்க சொல்றாரு. நீங்கள் டாக்டர் பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்ங்க, சோறுக்கு எங்கே போவீங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு படிக்கிற என்ட்ரன்ஸ் படிக்கிற நீட்டுக்கு படிக்கிற பிள்ளையெல்லாம் வேணான்றாரு. ஆனால் அவர் கட்சியில் மட்டும் வேட்பாளரை வந்து வழக்கறிஞர் இப்படிலாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான ஒரு மடத்தனமான விமர்சனம் முன்வைக்கிறவங்களுக்கு வந்து செருப்பால அடிச்சாலாம் உங்களுக்கு புத்தி வராது. என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, சீமானண்ணா எந்த இடத்திலாவது நீ படிக்காதன்னு சொன்னாரா? படிக்காதன்னு சொன்னாரா? படிக்காதன்னு சொல்ல வரக்கூடிய ஒரு தலைவன் தன்னுடைய ஆட்சி வரைவில் தனித்திறனுக்கு முக்கியத்துவம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை பேசியிருப்பாரா? அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் படிச்சுட்டேன், அதனால நான் வந்து வீட்டு வேலை, நான் வந்து கணினி வேலை செய்ய மாட்டேன், விவசாயத்தை கண்டுக்கிட மாட்டேன், நான் வந்து ஆடு மாடு வளர்க்க மாட்டேன், ஆனாலும் நான் பால் குடிப்பேன், ஆனாலும் நான் சோறு சாப்பிடுவேன், வக்கனே எனக்கு தின்னு தெரியும், ஆனால் நான் படிச்சுட்டேன், நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்காம, படிப்புன்றது கல்வின்றது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு தேவை, அதை நீ படிச்சுக்கோ. ஆனால் வாழ்வியலா நீ விவசாயம் சார்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தாலும் விவசாயத்தை பாரு. உன்னுடைய படிப்பை, உன்னுடைய அந்த கல்வி அறிவை விவசாயத்துக்கு செலுத்து. இன்னைக்கு வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமா அந்த தொழில் வளர்ச்சி படிப்பால தான் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கலவையில் ஓட்டினேன், இன்னைக்கு டிராக்டர்ல ஓட்டினேன். காரணம், அந்த படிப்பு விவசாயத்துக்கு போகும்போது அதை வந்து ஏற்கலை பண்றது வந்து இப்போ டிராக்டரா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அது மாதிரி உன்னுடைய படிப்பை வந்து விவசாயத்துக்கு செலுத்து, நெசவு தொழிலுக்கு செலுத்து, பால் உற்பத்திக்கு செலுத்து. அதை விட்டு நான் படிச்சுட்டேன், நான் போய் ஐடி கம்பெனியில் வேலை செய்வேன், ஆனால் அந்த வந்து மாதம் ₹1,00,000 வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் அதில் நல்லா வாழ்ந்துருவோன்றது அது சாத்தியப்படுது. அது வந்து எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாகிக்கணும் அப்படின்றதுனால அண்ணன் என்ன சொல்றான்னு படி. அதே சமயம் விவசாயத்தையும் இந்த ஆடு மாடு வளர்த்துலையும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உன்னால கொடுக்க முடியல, சரி நான் கொடுத்துக்கிறேன், என் ஆட்சி வருது, நான் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் நான் கொடுத்துக்கிறேன், ஆடு மாடு வளர்த்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறேன் அப்படின்றத அண்ணன் சொல்றாரு. தனித்திறனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கூடிய ஒரு கல்வியை, அந்த கல்வி முறையை இந்த உலக அரங்கில் பேசக்கூடிய ஒரு தலைவனா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு. அதே போல இந்த கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல, இவர் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா வந்து வேட்பாளர் 234 பேரும் படிச்சவர்களா போட்டிருக்காங்க அப்படின்னா, படிச்சவர்களா போட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், நான் வழக்கறிஞர். இருக்கக்கூடிய வேட்பாளர்லாம் வந்து முதுகலை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, ஆய்வில் நிறைஞர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க. இப்போ மருத்துவர் என்பதோ, ஆய்வில் நிறைஞர் என்பதோ, முதுகலை பட்டங்கள் என்பதோ இதெல்லாம் படிப்பு. விவசாயம் என்பது படிப்பா? ஆடு மாடு வளர்க்குறதுன்றது படிப்பா? அது படிப்பு, அது வாழ்வியல். தொழில் வேற, கல்வி வேற, வாழ்வியல் முறைன்றது வேற. இப்போ நான் வந்து வழக்கறிஞர் தான். இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, வழக்கறிஞர் இளங்கலை சட்டமும் படிச்சிருக்கேன். ஆனால் என்னை அடையாளப்படுத்தும் போது நான் என்ன பண்றேன்? வழக்கறிஞர்னு சொல்றேன். ஏன்னா நான் பொறியியல் படித்து இருந்தாலும், நான் வந்து இளங்கலை சட்டம் படித்திருந்தாலும், என்னுடைய தொழில் இப்போதைக்கு வழக்கறிஞர் இருந்தாலும் வழக்கறிஞர்னு அடையாளப்படுத்திக்கிறேன்.